ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோல ஹீரோயினி வந்து ஒரு வசனம்னு சொல்லியிருப்பாங்க. ஆம்பளைக்கே இவ்வளோ கோவம் இருந்தா, ஆம்பளைய பெத்த பொம்பளைக்கு எங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் அப்படிங்கிறத அப்படி இருந்த கன்டினியூஸ் தான் இப்போ வந்துட்டு இருக்குங்க. வேகமா அம்மா வீட்டுக்கு நடந்து வராங்க. உடனே அவங்க அம்மா வந்துகிட்டு, "எப்பம்மா வந்த? ஏன் மாப்பிள வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரொம்ப கோவமா, "ஏம்மா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமாம்மா?" அப்படிங்கிற மாதிரி அம்மாவ வந்து திட்ட ஆரம்பிச்சுடுறா. "இல்லம்மா, இது வந்து இப்படிலாம் நீ தனியா வரக்கூடாது. என்னதான் இருந்தாலுமே அவங்க வீட்டுக்காரம்மா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "இல்ல, இல்ல எனக்கு அவர பிடிக்கலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. "நீ உனக்கு பிடிச்சிருந்ததுனால தானே நானு கல்யாணம் பண்ணி வச்சேன்" அப்பன்னோனே, "இல்ல, இல்ல எனக்கு பிடிச்சிருந்தாம்மா கல்யாணம் பண்ணீங்க. உனக்கு பார்க்குற கடைசி மாப்பிள. நீ இவன தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாரி தானே நீ சொன்ன" அப்படிங்கிற மாரி வந்து திட்ட ஆரம்பிச்சுடுறா அம்மாவ. "எனக்கு பசிக்குதும்மா, எனக்கு வந்து சோறு எடுத்துட்டு வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சுடுறா. ரொம்பவே கோவத்தோடையும், கண்ணீரோடையுமே அந்த வீடியோ வந்து காமிச்சுட்டு இருக்காங்க. உடனே மொட்ட மாடியில நின்னுட்டு இருக்காங்க. "ஏம்மா நீ ஏதாவது சொன்னா தானம்மா எனக்கு தெரியும்" அப்படிங்கிற மாரி அவங்களுடைய மம்மி வந்து கேட்குறாங்க. "அம்மா எனக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியுமாம்மா? எனக்கு ஒரு பால் பாக்கெட்லேருந்து இது வீட்டுக்கு வர எல்லா இதுலயுமே இருந்து எனக்கு இந்த மாரி பண்ணாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்க வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து அம்மாவுடைய தம்பி வராங்க. அவங்க 2 பேருடைய பார்வையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ கான்டாக்ட் வச்சு பேசிட்டு இருக்காங்க. ரொம்பவே கேரிங்காவும் இருந்தது, லவ்வாவும் இருக்குது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே "என்னன்னு தெரியலடா, பாப்பா இந்த மாரி வந்திருக்கா. நீ வந்து மாப்பிள்ளை வீட்ல போய் பேசுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாப்பிள்ளை வீட்ல வந்து அவங்க மாமியார் வந்து, "அம்மா என்ன சமைக்கலையாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பொண்ணு வந்து கேட்குறாங்க. "ஏய் என்னடி கத்துக்கிட்ட? இவ்வளவு நாள் வரையும் அவ இருந்தால்ல, அவகிட்ட எல்லாமே கூடமாட இருந்து நீ கத்துக்க வேண்டியது இல்லையா?" அப்படின்றது மாதிரி திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. உடனே வந்து அ அந்த பொண்ணுடைய அண்ணன் வந்து வராரு. உடனே இருந்துட்டு, "ஏங்க" அப்படின்னு, "நீ யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் வந்து உங்க மருமகளுடைய மாமா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இருந்துகிட்டு, "ஏன் நீங்க தான் வந்து இந்த வீட்லயே பெரிய மனுஷங்களா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்க ஆரம்பிச்சுடுறா. உடனே வந்து ஆஃபீஸுக்கு போய் பார்க்குறாங்க. ஆஃபீஸ்ல போயிட்டு மாப்பிள அப்படின்னோனே, அவனும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல. உடனே இந்த வீட்ல பெரியவங்கள இருந்தா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவ கூட்டிட்டு போயிட்டு இது பண்றாங்க. உடனே அவங்க அம்மா வந்து 2 பேருடைய இது பண்ணி, "எப்படி நீ உங்க உங்க பொண்ண வளர்த்தீங்க? என்ன என்ன சொல்லி நீங்க வளர்த்துருக்கீங்க? உங்களுக்கு எப்படி உங்க பொண்ணு முக்கியமோ, அதே மாரி தான் எனக்கு எங்க பையன் முக்கியம். இப்ப என்ன பண்றது? வேற வழி இல்ல. வீட்ல வந்து பெரியவங்க யாருமே இல்ல. சரி கூட்டின்னு வந்து விட்டுட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வந்து அவங்க மாப்பிள வராங்க. மாப்பிள வந்தோனே, "நீங்க லாஸ்ட் டைம்ல என்ன சொன்னீங்கன்னு தெரியாது. ஆனா இந்த முறை சொல்லும்போது, அ எப்படி இருக்கணுன்றத நீங்க சொல்லிக் குடுங்க" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. உடனே வந்து எங்க அம்மா வந்து பொண்ணுகிட்ட, இல்லம்மா எல்லார் வீட்லயும் இருக்கிற கஷ்டம் தான். நார்மலுடைய லைஃப் தான். உனக்கு உன் புருஷன் தாம்மா. ஒரு குழந்தை குட்டி ஆயிடுச்சுன்னா எல்லாமே சரியா போயிடும். இங்க பாரு கண்ணா, நீ தனியா வாழ்ந்தேன்னா உனக்கு மரியாதையே இருக்காது." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு மருமக வந்து வந்துடுறாங்க. அம்மா வீட்லேருந்து "அடங்கி போய் வந்திருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவ வந்து சேலைய மடிச்சுட்டு ரொம்ப கம்பீரமா வந்துட்டு இருக்காங்க. எந்த மாரி எல்லாம் வந்து வில்லங்கமா பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.